நாங்கள் தருமபுரிலேருந்து இந்த மாடை வாங்கி தயார் பண்ணி அதை அவுத்தோம். முதல் பரிசு வந்து எனக்கு பைக்கும் ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுத்துச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து மாட்டு மேலே ஒரு பயங்கரமான பாரம்பரிய கலாச்சாரத்து மேலே நான் மிக உணர்வாயிட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இதுக்கு பால் மாட்டுக்கு கூட பருத்தி விதை பார்த்தீங்கன்னா ரூ. 40 வாங்குவாங்க. நான் போடுற பருத்தி விதை தரமானதாக மதுலேருந்து வாங்கிட்டு வந்து போடுவேன். 1 கிலோ ரூ. 80. ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 கிலோ வைக்குவேன். வருஷம் 360 நாளும் என் தோட்டத்தில் மாடு நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என் குடும்பத்தில் பசியாக இருக்குமோ இல்லையோ தெரியாது. என் மாடுங்க ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் கூட என்னால் முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலை எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு நேரம் வந்து நான் மாடுங்களை பார்த்து தீனி வச்சா மட்டும்தான் எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. அதுக்காக தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது, நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாதுக்காக நாங்கள் இந்த கலாச்சாரத்துக்காக நான் இவ்வளோ பாடுபட்டு மாடு வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன். இப்போ இந்த ரத்த காட்டேரிங்கிற மாடு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல் பரிசு வாங்கினதுனால பல ஊர் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர்லாம் வந்து 15,00,000 வரைக்கும் மாடு விலை கேட்டாங்க. நாங்கள் அந்த மாடு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பேர் வாங்கி கொடுத்த மாடு எங்களோட தான் இருக்கணும். அது உயிர் உள்ள வரை நாங்கள் பராமரித்து இங்கே தான் வளர்க்கணும்னால நம்ம மாடு அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கோம். ஆக நாங்கள் வந்து இந்த மாட்டினுடைய இனத்தை வந்து பெருக்கணும், நாட்டு மாடுடைய புகழ் உலகம் பூரா வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாடு வளர்க்குறோமே தவிர நாங்கள் லாபத்துக்காக இந்த தொழில் செய்கிறது இல்லை. அதேபோல் எங்ககிட்ட வர மாடு தரமான மாடு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னு தெரியும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நாங்கள் யாரும் மாடு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் மாடு எல்லா ஊர்லேயும் சிறந்த மாடாக விளையாடும். லாபத்துக்கு கேட்பாங்க. நாங்கள் 2 லட்சம் கொண்டாந்து வாங்கிட்டு வந்து அவுத்தோன்னா அது 4 லட்சம் 5 லட்சம் கேட்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். ஒரு மாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 500 செலவு பண்ணி மாடு பராமரிப்போம். மாடுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டை கட்டுத்தறியெல்லாம் வந்து ரொம்ப தரமாக வச்சுருப்போம். சுத்தபத்தமாக நோய் நொடி அண்டாமல் பார்த்துருக்கோம். மாதம் ஆனால் டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுவோம் மாட்டை. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அதுக்கு வயிற்றுக்கு மாத்திரை கொடுப்போம். இறை எடுத்து ஜீரண கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம கொடுப்போம். எல்லாமே நாங்கள் தரமாக இங்கே வந்து கலாச்சாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இங்கே மாடுகளை வளர்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு உணர்வுக்கு மேலே அது ஒரு வெறின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த தருமபுரி தாபா சிவா மாடு வருதுன்னா எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய உற்சாகமே. அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் தருமபுரியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லி அலங்காநல்லூர் சொன்னால் எங்களுக்கு இங்கே உட்காந்து பார்த்தா கூட உடம்பு சிலிர்க்கும்.